14ஆம் நூற்றாண்டில் வீர சம்புவராயன் அப்படிங்கிற மன்னர் காஞ்சிபுரம் அடுத்துள்ள பகுதியான தொண்டை மண்டல பகுதியை கோட்டை கட்டி ஆண்டு வந்தார். மிகப்பெரிய மன்னனாக, மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய மன்னனாக அந்த மன்னன் சீரும் சிறப்புமாக தன்னுடைய ஆட்சியை நடத்தி வந்தார். அந்த நேரம் பார்த்து வடக்கிலேருந்து ஒருத்தர் வந்தார், யாதவராயன் அப்படின்னு. வடக்கிலிருந்து ஒரு மன்னன் இந்த நாட்டின் மீது, தொண்டை மண்டலத்தின் மீது படையெடுத்தார். முதல் நாளில் வீரசம்புவராயருடைய படைகள் எல்லாமே சிதறி ஓடின. உடனே சோகமாக போய் படுக்கிறார் அரண்மனையில். இரவில் கனவில் சொர்ணகால பைரவர் காட்சி கொடுக்கிறார். நாளை உனக்கு வெற்றியை கொடுக்கிறேன், எனக்கு நீ வணங்கிய ஆலயம் எழுப்பு அப்படின்னு சொல்கிறார். உடனே வீரசம்புவராயர் அந்த விடியற்காலை நேரத்திலேயே உடனடியாக எழுந்து கனவில் தோன்றிய அந்த சொர்ணகால பைரவரை மனதிலே தியானித்து படைகளையெல்லாம் திரட்டி சென்று உடனடியாக அந்த வடக்கிலிருந்து மன்னனை வெற்றி காண்கிறார். உடனடியாக இந்த சம்புவராயர் மன்னன் கோவில் கட்டத் தொடங்கிவிட்டார். அப்படி அவர் எழுப்பின ஒரு அற்புதமான திருக்கோவில் தான் இந்த சொர்ணகால பைரவர் கோவில் அப்படின்னு இந்த கோவிலுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இங்கே பைரவர் இருக்கிறாருங்க. அதான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம். பைரவர் தெற்கு நோக்கி பார்க்குறாரு. பைரவருடைய வாகனம் கிழக்கு நோக்கி இருக்குது. காசிக்கு வீசம் ஜாஸ்தி அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பைரவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். தனி கோவிலாக இங்கே எழுந்தருளி இருப்பது மிகப்பெரிய பாக்கியமாகும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும், தைரியம் வரும், எதுலேயுமே ஒரு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி, எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். வாஸ்து பகவானுக்கு இவர் குருவாக இருக்கிறார், அதில் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் விலகும். சனி பகவானுக்கு இவர் குருவாக இருக்கிறார், அதில் சனி பகவானால் ஏழரச்சனையால் அஷ்டமசனியால் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி முன்னோர்களுடைய கர்ம வினைகளெல்லாம், சாபங்களெல்லாம், கர்ம வியாதிகள், வம்பு வழக்குகள் எல்லாமே தீர்றதுக்கு வெள்ளிக்கிழமை மாலையில் வில்வார்ச்சனை செய்வதன் மூலமாக நல்லது நடக்கும். வறுமை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தேய்பிறை அஷ்டமி திதியில் செவ்வரளி பூக்களால் நாம் அர்ச்சனை செய்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வடை, சர்க்கரை பொங்கல், அதுக்கடுத்து தேன் இதெல்லாம் படைக்கும் பொழுது வழக்கில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே போல் இழந்த பொருள்களை பெறுவதற்கு 7 மிளகு ஒரு துணியில் கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினோம்னா காணாமல் போனது, இழந்த பொருள்கள் அதெல்லாம் நம்ம கைக்கு கிடைக்கும். திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு, நவகிரக தோஷம் எல்லாமே விலகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த ஊர், அதாவது இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கிற ஊர் அழிவிடை தாங்கி அப்படிங்கிற ஊருங்க. ஆனால் இதுக்கு முன்னோர்கள் பழமையான பேர் என்னன்னா அறவழி தாங்கி அப்படின்னா. இங்கே 3ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய கல்விக்கூடம், நாலந்தா பல்கலைக்கழகம் மாதிரி மிகப்பெரிய கல்விக்கூடம் இங்கே இருந்திருக்குது. சமணர்களுடைய கல்விக்கூடமாக இருந்திருக்கு. அந்த அறவழி தாங்கி அப்படிங்கிற ஊர் தான் இப்போ அழிவிடை தாங்கி அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க. காஞ்சிபுரத்திலிருந்து வெம்பாக்கம் அப்படிங்கிற ஊர், அது வழியாக போனோம்னா இந்த அழிவிடை தாங்கி அப்படிங்கிற ஊர் வரும். அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சொர்ணகால பைரவரை வணங்குவோம். இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால சொர்ணகால பைரவரை வணங்குவோம். அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் யோகமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.